ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்பர் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி தி பிக் பாஸ் காமன் ஷோவை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சீசன் 1 எபிசோட் 11. இன்றைக்கி மெயினாக அவங்க என்ன கண்டக்ட் பண்ணாங்க, இன்றைக்கி ப்ரோக்ராமில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் குயிஸ் அதுதான் நடந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜட்ஜஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க கண்டஸ்டன்ஸில், பிக் பாஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதில் பார்ட்டிசிபேட் கண்டஸ்டன்ஸ்லாம் பதில் சொல்லிட்டே வந்தாங்க. யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து ஒரு பஸர் ரவுண்ட் மாதிரி அந்த பஸரை வந்து அமுக்கிட்டு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம். அப்படி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் போச்சு. ரெண்டாவது ரவுண்ட் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, குரூப்பாக பிரித்து சோஃபார் இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து சீசன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சீனை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 3 குரூப்பாக பிரித்து வச்சாங்களே, அந்த குரூப்லேருந்து 3 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். 3 பேரில் எத்தனை பேர் வேணால் வரலாம். அந்த சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். எந்த குரூப்லேருந்து வந்தாங்களோ அந்த குரூப்பை வந்து அதை கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இந்த எபிசோட் 11 வந்து போச்சுங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ், இதில் யாராச்சும் நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நாங்கள் எலிமினேட் பண்ணிடுவோன்னு. ஆக்சுவலாக இதுலன்னு இல்லை, சோஃபார் இப்போ நடந்த வரைக்குமே எல்லாமே அடிப்படையில் அவங்க வந்து உங்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் சொன்னாங்க 2 பேர்த்த நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் 3 பேர்த்த அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்டஸ்டன்ஸை வந்து கூப்பிட்டாங்க. யார் சரியாக பண்ணலையோ, இது வரைக்கும் வந்து கம்மியான மார்க்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களே அவங்கள வந்து கூப்பிட்டு நிப்பாட சொல்லிட்டாங்க ஃப்ரண்ட்டில். யார் யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேபி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திவ்யா வாலண்டினா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ். ஸோ 3 பேர்த்தையும் வந்து நிப்பாட்ட வச்சு இது வரைக்கும் நீங்கள் நடந்ததில் சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி அதர் கண்டஸ்டன்ஸில் வந்து இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அப்வியஸாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் போச்சு. நானும் சரி நினச்சேன் 3 கண்டஸ்டன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேபி வந்து சேவ் பண்ணிட்டாங்க. மீதி 2 கண்டஸ்டன்ஸையும் டேஞ்சரில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இதான் வந்து எபிசோட் 11 பிக் பாஸில் இன்றைக்கி நடந்துச்சு. அவ்வளோதான். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா இதை கேட்டுட்டு தூங்குங்க. பிக் பாஸ் பார்த்த ஃபீலிங்கே உங்களுக்கு வரும். பை ஜேஎஃப்எம் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.